கந்தையா. சரியான காப்புறுதி எப்பொழுதும் துணை நிற்கும். இது வயது வந்தவர்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் கூட ஏஜென்ட் ஆகலாம். பல்வேறு காப்புறுதி நிறுவனங்கள், ஆயுள் காப்புறுதிகளுக்கு வயதலைகள் கிடையாது. 416-315-8100. சிவா கந்தையா. சிவா கந்தையா. வணக்கம் இளைஞர்களே. மோர்கேஜ் இன்சூரன்ஸ் என்ன காரணத்திற்காக அது முக்கியத்துவம் பெறுகிறது என்பது பற்றி சொல்லுங்களேன். இப்போ வீடு வாங்கும் பொழுது அநேகமாக எல்லாரும் ஒரு தங்கள் வீடு வாங்குபவர்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்பாராத இழப்பு ஏற்படும் இடத்து அந்த வீட்டுக்குரிய மோர்கேஜ் தொகையை பே பண்ணுவதற்காக எடுக்கப்படுகின்ற அதுதான் மோர்கேஜ் இன்சூரன்ஸ். இப்போ பல வேளைகளில் பலர் பேங்கிடம் அந்த மோர்கேஜை பெறும் பொழுது உடனடியாகவே அதிலேயே சைன் பண்ணி இந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸையும் எடுத்துக்கொள்கின்றார்கள். ஆனால் மிக குறுகிய காலத்தில் அதன் போக்குத்தன்மை மாறிக்கொண்டு வருகின்றது. ஏனென்றால் பேங்கிலே மோர்கேஜ் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது அதனாலே பல விதமான பாதிப்புகள் அல்லது பல எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ்கின்ற காரணத்தினால் தாங்கள் தனியாக அந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸை தனிப்பட்ட முறையிலே அமைத்து கொள்வதன் மூலம் அவர்கள் தங்களுடைய காப்புறுதியை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இந்த எதிர்பாராத என்று சொல்றது என்ன விஷயத்தை? அவர்களுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து, அதாவது உயிர் இழப்பு ஏற்படும் இடத்து அந்த மோர்கேஜை பே பண்ண வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். வீட்டிலே ஒரு கணவன் மனைவி பெயர்ல வீடு இருக்கிறது அல்லது 2 பேருடைய பெயரிலும் வீடு இருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் முழுவதுமாக அந்த வீட்டினுடைய பேலன்ஸ் மட்டும்தான் அவர்கள் கொடுப்பார்கள். பேலன்ஸ் மட்டும்தான் பே பண்ணுவார்கள். அந்த காப்புறுதி செய்த தொகையை கொடுக்க மாட்டார்கள். இந்த மோர்கேஜில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்கள் சொல்லி முடிஞ்சுதான், எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. நீங்க சொல்லி முடியுங்கள். அப்ப மோர்கேஜ் பேலன்ஸை மட்டும் பே பண்ணும் பொழுது உங்களுக்கு இப்போ உதாரணமாக நீங்கள் 300,000க்கு மோர்கேஜ் எடுத்தால் உங்கள் பேலன்ஸ் 100,000 இருந்தால் அந்த 100,000 மட்டும்தான் உங்களுக்கு பே பண்ணுவார்கள். அது உங்களுக்கு பே பண்ண மாட்டார்கள். பேங்க் தான் அதன் பெனிஃபிஷரியாக இருக்கும். அந்த ஈவன் நீங்கள் 300,000க்கு உரிய மாதாந்த தொகையை செலுத்தி கொண்டிருந்தால் கூட இந்த பேங்கில் எவ்வளவு அந்த மோர்கேஜுக்கு பேலன்ஸ் இருக்கின்றதோ அந்த தொகையைத்தான் அவர்கள் பே பண்ணுவார்கள். அப்போ நீங்கள் அதே இன்சூரன்ஸை நீங்கள் பிரைவேட்டாக 300,000க்கு எடுத்திருந்தால் நீங்கள் 20 வருடத்துக்கு பின்னும் உங்கள் டோட்டல் அமௌண்ட் 300,000 இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ அல்லது நீங்கள் ரீமோர்கேஜ் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலோ அல்லது மோர்கேஜை ஒரு பேங்கில் இருந்து இன்னொரு பேங்குக்கு நீங்கள் மாற்ற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டாலோ அந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிவிடும். அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் புதிதாக ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் உங்கள் ஹெல்த் நிலைமையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் புதிதாக நீங்கள் அந்த இன்சூரன்ஸை எடுத்துக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நான் சில வாரங்களுக்கு முன்னே கூறியிருந்தேன், மோர்கேஜ் இன்சூரன்ஸ் பல பேங்குகள் செய்திருந்தாலும் கூட அவற்றில் குவாலிஃபை பண்ணுகின்ற குவெஷன் அதிகமாக இருந்தாலும் அவற்றில் பலர் அந்த குவெஷனை விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால் ஈவன் அந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸை விற்கின்ற பேங்கிலே வேலை செய்கிறவர்கள் கூட சரியான விளக்கம் இல்லாத காரணத்தினால் அது தவறான முறையிலே பலருக்கு விற்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான காரணத்தினால் அப்படியான இன்சூரன்ஸை வைத்திருப்பதிலும் பார்க்க அதற்கு மாற்றீடாக நீங்கள் இன்னும் ஒரு காப்புறுதியை அதே விலையிலே கூட செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்ப ஒரு 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 சில குறுக்கு கேள்வி என்ன சொல்வார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு படித்தமான கேள்விகளாக கூட இருக்கும் சில வேளைகளில். இப்ப ஒரு வீட்டிலே கணவருடைய பெயர்ல இருக்கிறது வீட்டுக்கான மோர்கேஜ் இன்சூரன்ஸ். இந்த மோர்கேஜுக்கு இருக்கின்ற காப்புறுதி மோர்கேஜுக்கு மட்டும்தான் இருக்குமா? ஆமா, மோர்கேஜ் மட்டும்தான். ஏனென்றால் இப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பலர் கணவன் பெயர்லையோ அல்லது வைஃபின் பெயர்லையோ மோர்கேஜ் வைத்திருப்பார்கள். ஆனால் இப்போ நான் பார்த்துருக்கேன் பல சந்தர்ப்பங்களில் வைஃபின் கிரெடிட் நல்லா இருக்கும். அப்போ வைஃபின் பேரில் தான் அந்த வீடு இருக்கும், கணவன் பேரில் அந்த வீடு இருக்காது. இருந்தாலும் கூட அவர்கள் மோர்கேஜ் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது வைஃபின் பேருக்கு தான் வைஃபு கொண்டு நடந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குரிய மோர்கேஜ் பே பண்ணப்படும். ஆனால் அதில் மெயின் இன்கம் உழைப்பவர் கணவனாக இருந்தாலும் கூட அங்கே கவரேஜ் கொடுக்கப்படுகின்றது வைஃபுக்கு. இப்போ ஆற்ற பேரில் வீடு இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் அந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸை கொடுப்பார்கள். எனவே நீங்கள் மோர்கேஜ் இன்சூரன்ஸ் பேங்கில் எடுக்கும் பொழுது மெயின் இன்கம், அதாவது கணவர் தான் மெயின், அவர் தான் இந்த மோர்கேஜை கட்டுறதாக இருந்தாலும் கூட ஆனால் வைஃபு கொண்டு நடக்கும் பொழுது தான் பே பண்ணுவார்கள்.
அப்படியான சந்தர்ப்பங்களில் கணவருக்கு ஒன்று நடந்தால் அங்கே பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்றால் அவர்தான் மோர்கேஜை பே பண்றவர். அவருக்கு ஒன்று நடக்கும் பட்சத்தில் அந்த வீட்டுக்குரிய மோர்கேஜை தொடர்ந்தும் ஒரு கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் பேங்குடன் வைத்திருக்காமல் பிரைவேட்டாக நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் விரும்பியவருக்கு அந்த மோர்கேஜ் கவரேஜை எடுத்துக்கொள்ளலாம். பிரைவேட்டாக நீங்கள் காப்புறுதி எடுக்கும் பொழுது நீங்கள் உங்களோட பேர்களில் வீடு இருக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எவ்வளவு இன்சூரன்ஸ் கவரேஜ் தேவையோ அதை உங்களுக்கு ஏற்ற முறையிலே கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை செய்வர்களாக இருந்தால் கூட இன்கம் உள்ளவர்களுக்கு கூடுதலான காப்புறுதியை எடுத்துக்கொண்டு குறைய இன்கம் உள்ளவர்களுக்கு குறைந்த காப்புறுதியை எடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாறு, உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாறு, அதை விட உங்கள் இம்பார்ட்டன்ட் யாருக்கு முக்கியமாக இன்சூரன்ஸ் தேவையோ அவர்களுக்கு ஏற்ற முறையிலே நீங்கள் பிரைவேட்டாக எடுக்கும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான சந்தர்ப்பங்கள் மோர்கேஜ் இன்சூரன்ஸை நீங்கள் நேரடியாக பேங்கில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பதில்லை. இப்ப ஒரு குறிக்கப்பட்ட விடயம் இதுக்கு ஒரு அப்படி ஒரு நினைப்பு இருக்கிறவர்களும் இருப்பார்கள். இப்ப மோர்கேஜ் வச்சிருக்கிற ஆட்கள் வந்து கிரெடிட் வச்சிருப்பார்கள், கிரெடிட் லைன் வச்சிருப்பார்கள். என்ன இப்ப கிட்டத்தட்ட ஒரு $5 லட்சம் பெறுமதியான ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட $4.5 லட்சம் முடிந்து ஒரு 50,000 தான் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த $50,000 தான் இந்த இன்சூரன்ஸ் காப்புறுதி கட்டி முடித்து அதை கிளியர் பண்ணி தரப்போகிறது இல்லையா? இப்ப அந்த வீட்டில் இருக்கின்ற கணவர் கொண்டு நடந்த பிற்பாடு திடீரென அந்த கிரெடிட் இருக்குதானே, ஒரு 200,000 இருக்கலாம், 300,000 இருக்கலாம். ஓடி போய் 300,000 எடுத்துட்டு வந்தா என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்திருந்த லைன் ஆஃப் கிரெடிட்டாக இருந்தால், அந்த நேரத்தில் நீங்கள் போய் லைன் ஆஃப் கிரெடிட் எடுத்திருந்தால், அந்த உங்கள் இன்சூரன்ஸ் இருந்தால் அவங்க அந்த மந்த் எண்ட் பேலன்ஸை தான் பார்ப்பார்கள். அந்த மாத எண்டிலே உங்களுக்கு கடைசியாக வந்து ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கின்றதோ அந்த கவரேஜை தான் அவர்கள் செய்வார்கள். நீங்கள் பர்பஸ்லியாக உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்த பின்னர் போய் எடுத்தீர்களானால் அவர்கள் அதை செக் பண்ணுவார்கள். ஏன்னா மோர்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், அந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணுறது மிக கடினம். ஏனென்றால் 30 கொஸ்டினை 3 கொஸ்டின்லேயே அவர்கள் அடக்கி இருக்கின்றார்கள். அது ஒரு பரோட் கொஸ்டின். அப்போ அதில் வந்து பலவிதமான மெடிக்கல் கொஸ்டினை கேட்டிருக்கின்றார்கள். அதாவது ஹேவ் யூ ஹேட் த மெடிக்கல் செக்அப் டன் வித்தின் 6 months, ஹேவ் யூ கான் டு த டாக்டர் வித்தின் லாஸ்ட் 2 years. அப்படி பல கொஸ்டின்கள், ஹேவ் யூ ஹேட் த பிளட் ப்ரெஷர் செக்அப் டன் வித்தின் 6 months, அப்படி பல கேள்விகள் இன்டெரக்டாக கேட்கப்பட்டிருப்பதனால் அந்த கேள்விகளுக்கு இப்ப எங்களுக்கு இன்சூரன்ஸ் காப்புறுதி இல்லை நாங்கள் கட்டுகிற பணத்துக்கு எங்களுக்கு அதற்கான நட்ட இழப்பை தருவதற்காக இன்சூரன்ஸுங்களை கட்ட சொல்லுகிறார்களோ, அல்லது இப்படியான கேள்வியில கேட்டு நாங்கள் ஒரு 20 வருஷம் 10 வருஷம் கட்டின பிறகு எங்களை நொக் அவுட் பண்றதுக்காக வேண்டி அந்த கேள்வியை கேட்கணுமோ? என்ன சொன்னால் அவர்கள் வந்து இப்ப இன்சூரன்ஸ் வந்து முந்தி சரியான முறையிலே இன்சூரன்ஸ் லைசன்ஸ் உள்ளவர்களால் மெடிக்கல் செக் பண்ணி தான் கொடுப்பார்கள். இப்ப பேங்க்ல மோர்கேஜ் இன்சூரன்ஸ் செய்யும் பொழுது அதை போன முறை இந்த சிபிசி மார்க்கெட் வாட்ச் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியை நாங்கள் ஒளிபரப்பியிருந்தோம். அதன்படி அந்த பேங்கில் மோர்கேஜ் இன்சூரன்ஸ் செய்பவர் அவர்களுக்கு எப்படி அந்த இன்சூரன்ஸை விற்க வேண்டும் என்ற ட்ரைனிங் கொடுக்கிறார்களே தவிர அந்த இன்சூரன்ஸுக்குரிய கேள்விகளையோ அதை பற்றி சரியான விளக்கங்களையோ அளிப்பதில்லை. அப்ப அவர்களுடைய மோட்டிவேஷன் வந்து அந்த இன்சூரன்ஸை விற்க வேண்டும் என்றதே மோட்டிவேஷனை தவிர அதற்குரிய சரியான கேள்விகளையும் அதன் நம்பகத்தன்மையும் அவர்கள் விளங்கப்படுத்துவதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு லைசன்ஸும் இல்லை, அதை பற்றிய அறிவு கூட இல்லை. அப்போ ஒரு லைசன்ஸ் இல்லாதவர் அந்த கார் ஓட்டுற மாதிரி, இப்போ லைசன்ஸ் இல்லாதவர் அவர் எப்படியும் அதை விற்கலாம். அப்போ அவற்றை மோட்டிவேஷன் வந்து என்னவாக இருக்கும்ன்றது ஒவ்வொருடைய தனித்தன்மையை பொறுத்தது. கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு பயன்படுகின்ற விடயம் ஒன்று. இரண்டாவது, அண்மையிலே ஒரு திருமண மாப்பிள்ளை பொம்பளை கணவன் மனைவி ஆவதற்கு முன்பாக திருமணமாக போகின்ற ஒரு பெண்ணும் திருமணம் செய்ய போகின்ற ஒரு ஆணும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவ இருங்கோ வாரன் உள்ளுக்க போயிட்டு போட்டு வந்து வீட்டுல போய் தமையனுக்கு சொல்லியிருக்கா, இவர் எழுப்பி போக சொல்லி என்று. புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையில ஒத்து வர வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, அது உண்மைதான். என்ன நீங்க கதை வாசிப்பீங்களா? ஓம் கதை வாசிப்பேன். நீங்கள் என்ன விதமான கதை? ஓ நான் இந்த விதமான கதை. அந்த விதையில இந்த கதை வந்ததான் வாசிப்பீங்களான்னு கேட்டா அவர் குடும்பத்துக்கு பொண்ணு தேடையில இல்லையா? இல்லையா? அதே மாதிரிதான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் வந்து தெரியறதுக்காக வேண்டி கேள்வி கேட்கறதா, இல்லாட்டி இவ எப்படியாவது இல்லாம பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி கேள்வி கேட்கறதா? அவர்களுக்கு கோட்டா இருக்கு. இப்ப நார்மலா வந்து
நான் அறிந்த வரையிலே இப்ப ஒரு பேங்க் இப்ப நீங்கள் சொல்ற விஷயங்களை பார்த்தா ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க முந்தி ஒரு நல்ல குவாலிஃபைடான இதுல ஒரு டிப்ளமா செய்தால கொண்டு ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ண வேண்டி இருக்கும். இல்லை என்னென்னு அநேகமாக ப்ரைவேட்டாக எடுக்கும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்ட் வந்து அவர்கள் லைசன்ஸ் இருக்கு, அவர்கள் மெடிக்கல் செக்அப் பண்ணித்தான் அந்த கேள்விகளை சரியான முறையில் ஃபில் பண்ணி அவங்களுடைய கேட்ட கேள்விகளை அவர்கள் அந்த பாலிசியுடன் அட்டாச் பண்ணி தருவார்கள். ஆனால் பேங்க்ல எடுக்கும் பொழுது உங்களுக்கு பாலிசி கூட கையில் தர மாட்டார்கள். நீங்கள் மந்த்லி பணத்தை பே பண்ணுவீர்களே தவிர உங்களுக்கு கையில் ஒரு பாலிசியோ ஒரு நம்பகரமான ஒரு அத்தாட்சி பத்திரம் உங்களோட கையிலும் இருக்காது. அப்ப நீங்க ஒன்லி பணத்தை பே பண்ணுகின்றீர்கள். அப்ப உங்களோட மோர்கேஜ் பணம் பே பண்றதுக்குரிய ப்ரூவ் இருக்குமே தவிர உங்களுடைய அத்தாட்சி பத்திரம் எதுவும் உங்கள் கையில் இருக்காது. அப்ப நீங்கள் பே பண்றது மட்டும்தான் அவர்கள் கெட்டிங் யூ பெர்மிஷன் டு டேக் த மணி, ஸோ யூ பேயிங் த மணி. அப்ப உங்களுக்கு ஒன்று நடக்கும் பட்சத்தில் தான் அவர்கள் அந்த மெடிக்கல் ரெக்கார்ட் எல்லாம் புல் பண்ணி அந்த நேரம் தான் அவர்கள் அண்டர் ரைட்டிங் செய்வார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் எடுக்கும் பொழுது இஷ்யூ பண்ண முதலே அவர்கள் அண்டர் ரைட்டிங் செய்து அதன் பின்னர் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸை தருவார்கள். என்னென்னு சொன்னால் அன்றைக்கு கூட நான் அந்த ஒவ்வொரு ஃபோன்லேயே ஒரு ஆள் எடுத்திருந்தார். என்ன சொன்னால் அப்படியே அந்த ஃபோன்லேயே மற்றது இந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கின்ற இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு தான் அவர்கள் அந்த டிசிஷனை செய்வார்கள். பேஸ்ட் ஆன் அப்போ உங்களுக்கு எப்போ அந்த கிளைம் வருதோ அந்த நேரம் தான் அந்த செக்அப் எல்லாம் செய்வார்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் ஃபோன்லேயோ அல்லது பேங்க்லேயோ செய்யாமல் ஏஜென்ட் மூலம் செய்யும் பொழுது முதலிலேயே உங்கள் மெடிக்கல் செக்அப் எல்லாம் செய்து அதன் பின்னர் பாலிசி தருகின்றபடியால் உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படும் இடத்து உடனடியாக அந்த பணம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. ஆனால் மோர்கேஜ் இன்சூரன்ஸோ அல்லது போன் மூலம் ஒடுக்கும் இன்சூரன்ஸ் வந்து அவர்கள் சொல்லுவார்கள் அந்த பாலிசியின் கடைசி பக்கத்திலே இருக்கும், பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை யூ வி ஆர் கிவிங் திஸ் பாலிசி. அப்ப நீங்கள் சரியான இன்ஃபர்மேஷனை அவர்கள் கேட்காட்டி கூட அது பிள்ளையாகவும் விளங்கி இருக்கலாம், அவர்கள் கேட்காம கூட இருக்கலாம். அப்ப அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் கேட்டு நீங்கள் நோன்னு சொன்னபடியா தான் தந்த நாங்கள் எஸ் என்று அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்தால் நாங்கள் தந்திருக்க மாட்டோம் என்று கூட சொல்லுவார்கள். எனவே அந்த சரியான கேள்வியை புரிந்து கொள்ளாத வகையில் கூட நாங்கள் அது இந்த கொஸ்டினுக்கு நோன்றே சொல்லலாம். அப்படி நீங்க ஸ்மோக் பண்ணினால் கூட நீங்க நோன்னு சொன்னால் நான் ஸ்மோக்கர் என்று தருவார்கள். ஆனால் ஒரு கிளைம் வரும் பொழுது நீங்கள் போய் சொன்னீர்கள் என்று சொல்லி அந்த கிளைம் பே பண்ண மாட்டார்கள். அண்மையிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு ஆள் வந்து என்னென்ன கோட்டேஷன் கேட்டார். நான் சொன்னேன் $100 அப்படி வரும்னு சொல்லி 250,000க்கு. அப்போ அவர் ஒரு 1 month அடிச்சார், அது கூடி போச்சுட்டு இப்போ இந்த ஒரு 1 month அடிச்சார். நீங்கள் $100 சொன்னீங்க, நான் $50 எடுத்துட்டேன் பேங்க் ஆஃப் மான்ட்ரியாலில், அதே கவரேஜ் இல்லாமல். நான் சொன்னேன் எப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னு, நான் நான் ஸ்மோக்கர்ன்னு சொன்னேன். அப்போ அவங்க குறைச்சி தந்துட்டாங்க, அப்போ பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அவர் விளங்காம என்ன சொன்னால் அவர் உண்மையை சொல்லியிருந்தால் அவர் $100 மேலே தான் வந்திருக்கும். ஆனால் அவர் பொய்யை சொல்லி எடுத்திருந்தும் அவர் அந்த இன்சூரன்ஸை வைத்திருந்தும் ஒரு பிரயோசனம் இல்லாமல் இருக்கும். அதை நான் பல வகையில் அவர் விளங்கப்படுத்தி கூட அவர் அதை புரிய வைக்கிறதுக்கு சரியான கஷ்டப்பட்டேன். அப்போ இன்சூரன்ஸ் வச்சிருக்கும் பொழுது நீங்கள் சரியான முறையிலே எல்லா கேள்விகளுக்கும் சரியான முறையிலே பதிலளித்து வைத்திருந்தால் உங்களுக்கு ஃபியூச்சர்லேயே வரக்கூடிய ஒரு பிரச்சனையை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும். நிகழ்ச்சி மூலமாக இந்த நிறைய காப்புறுதி வைத்திருக்கிறவர்களுடைய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வச்சிருக்கிற காப்புறுதியை மீண்டும் ஒரு முறை எடுத்து பார்த்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பார்கள் என்று. நிச்சயமாக. இப்ப